எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் 2026 பிளாக் புக் மார்ச் எடிஷன் பற்றி பார்த்தோம் இங்கிலீஷ் வெர்ஷனில். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓல்டு வெர்ஷன் வெர்சஸ் நியூ புக் ரெண்டையுமே கம்பேர் பண்ண போகிறோம். இதில் என்ன பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த 20,000 வேர்ட்ஸ் 21,000 வேர்ட்ஸ் அதை தாண்டி வேறு என்ன நம்மளுக்கு இங்கிலீஷ் வெர்ஷனில் நான் அனலைஸ் பண்ணி பார்த்தது அளவுக்கு வேர்ட்ஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஈஸியாக பார்த்தோன்னே கொஞ்சம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு முன்னாடி இருந்த அந்த வேர்ட்ஸோட அந்த எக்ஸ்ப்ளனேஷனை காட்டிலும் இந்த இங்கிலீஷ் வெர்ஷனில் எக்ஸ்ப்ளனேஷன் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்களே இப்போ இருங்க வரேன், இதோட ஃபஸ்ட் பேஜ் காட்டுறேன். இப்போது இங்கேயும் பாருங்க. ஆனால் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. உண்மையாக சொல்லணுன்னா உங்கள்கிட்ட மே 2024 எடிஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுவே யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு சோர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இதில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த சைடில் ஃபுல்லாக பாருங்கள், இந்த சைடில் ஃபுல்லாக இங்கே ஹிந்தி இருக்கா. அது நம்மளுக்கு இது இங்கிலீஷ் வெர்ஷன் இப்போ நியூவாக கொடுத்ததுனால இதில் ஃபுல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு முன்னாடி இருந்ததை விட இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. எதில் அப்படின்னா நம்மளுக்கு இங்கிலீஷில் ஃபுல்லாமே பார்க்குறப்போ நம்மளுக்கு ஹிந்தி ஓரளவுக்கு பேச தெரிஞ்சு இருந்தால் கூட நம்மளுக்கு இந்த மாதிரி லெட்டர்ஸ் படிக்கும்போது அது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ இந்த புக் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த விஷயத்தில். தென் வேர்ட்ஸ் எவ்வளோ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஓல்டில் 1823 வேர்ட்ஸ் இருக்கா. அது நம்ம எஸ்எஸ்சியோட கொஷின்ஸ் இருக்குல்ல, அந்ததோட வேர்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. தென் இதில் எவ்வளோ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2026 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு 300-250 வேர்ட் கிட்ட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா. அதான் நம்மளுக்கு சேஞ்சு. இதே மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு செஷன்லையுமே நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பாருங்கள் இருக்கா 2026 வேர்ட்ஸு. அதே மாதிரி இதுவுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ப்ராக்டிஸ் செட் இருக்குல்ல, இதுவுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஓடபிள்யூஎஸ்க்கு மட்டும் காமிச்சிட்ருக்கேன். இதே மாதிரியே இது அதர் எக்ஸாம்ஸோடது, இது நமக்கு தேவை கிடையாது. நம்ம எஸ்எஸ்சியோடைய ப்ராக்டிஸ் செட்ஸ் பார்த்தா இட்ஸ் எனஃப். ஸோ அப்படி அந்த கணக்கில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரிஜினலாக எவ்வளோ வேர்டு அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொன்னோன்னா இதுதான் மெயினான டிஃப்ரென்ஸே. இந்த இதுதான் மெயினான டிஃப்ரென்ஸ். 226 வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் செட்டில் வந்தாலும் இந்த 545. இங்கே பார்த்திங்கன்னா 250 வேர்ட்ஸ் தெரியுதா. இப்படி பண்ணலாம். ஓகே, இதான் ஓல்டு புக்கோடது. ஓடபிள்யூஎஸ் 1823. அதுக்கப்புறம் இடியம்ஸ் 1791 இருக்குது. சைனோ ஆண்டோ 3538 இருக்குது. ஹோமோனிம்ஸு அப்படின்னு வரிசையாக பாருங்கள். அதே மாதிரி இதில் செக் பண்ணுங்கள். இதில் 2026 இருக்குது. இடியம்ஸ் 1882 இருக்குது. சைனோ ஆண்டோ அதில் கொடுத்துருக்கதையும் கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் புதுசாக எதுவுமே இன்க்ளூட் பண்ணல. அதாவது இந்த 2025 இது 2024 மே வரைக்கும் என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா பழைய புக்கில். புது புக்கில் மார்ச் 2026 வரைக்கும் என்னென்ன எக்ஸாம்ஸ் நடந்துச்சோ அதோட ஃபுல் கம்பைலேஷனுமே நம்மளுக்கு வந்துருச்சு. இதை தாண்டி நம்ம 2025 தனியாக போகணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது மட்டுமே நம்மளுக்கு எனஃப் தான். அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த பார்ட் ஜி இருக்குல்ல, ஸ்பெஷல் வேர்ட்ஸ், அது நம்மளுக்கு இந்த QR கோட் ஸ்கேன் பண்ண பின்னாடி கொடுத்துருக்காங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துடுது. அது நம்ம ட்ரைவில் சேவ் ஆயிடுது. தென் இதில் மெயினாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ வேர்ட்ஸ் மினிமம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள். இதில் நான் எழுதி வச்சுருக்கேனா, இங்கே பாருங்கள் கீழே. இப்போ இந்த பேஜில் இந்த 2 வேர்டு தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, புதுசாக இன்க்ளூட் பண்ணது. இப்படியே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி உங்களுக்கு எழுதி வைக்கிற அளவுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா யூ கேன் கோ ஹெட் வித் த நியூ புக். ஓகே, இப்போது சரி, இதை தாண்டி நான் அனலைஸ் பண்ணதை வச்சு பார்க்கும்போது ஓடபிள்யூஎஸில் நம்ம 300 வேர்ட் பார்த்துருந்தோம்ல. இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஓல்டு புக்கும் நியூ புக்குக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்ட்ஸ்லாம் அப்படியே முன்னாடி பின்னாடி இருக்கும். நம்ம பழைய புக்கும் இந்த புக்கும் வச்சு நம்ம ஏதாவது வீடியோ வச்சு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி பார்த்து படிக்கிறதுக்கு. மோஸ்ட்லி இந்த சைனோ ஆண்டோ இருக்குல்ல, அதெல்லாமே இந்த பழைய புக்கில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. சைனோ ஆண்டோவில் பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியலை நான் பார்த்த வரைக்கும். இடியம்ஸில் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது, நிறைய வேர்ட்ஸ் சேர்த்துருக்காங்க, பட் போடுற அளவுக்கு தான் இருக்குது. தென் ஓடபிள்யூஎஸே அதே மாதிரி சேர்த்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் இதான் இந்த புக்கோட ரிவ்யூ. உங்களுக்கு மோஸ்ட்லி இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நியூ புக் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒருவேளை நான் வேறு சோர்ஸ் எனக்கு டிஜிட்டலில் படிக்கிறதுக்கு 2025 படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக புது புக் வாங்கிக்கலாம். அதுபோல் இது இங்கிலீஷ் வெர்ஷன்றனால நியூவாக நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னும்போது இந்த புக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் இந்த புக் வாங்கிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி வச்சுருந்தீங்கனாலும் ஓகே. எனிவேஸ் நல்லா படிங்க. வேறு அடுத்து என்ன நியூ புக் வந்தாலும் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணலாம்.